ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். மே 31 1984 வருஷம் ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா காலங்காத்தால அவர் வீட்டில் எந்திரிச்சிட்டு சரி நம்ம தோட்டத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொடி நடையாக நடந்து போயிட்டுருக்கார் அவருடைய தோட்டத்தை நோக்கி. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த பார்த்ததையும் அங்கே ஏதோ வினோதமாக ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கீழே இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்தோன்னே சரி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த துணியெல்லாம் வச்சு மூடின மாதிரி ஏதோ ஒன்று கீழே இருந்திருக்கு. சரி என்னடா அது என்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக விளக்கி பார்த்ததும் அந்த இடத்துல ஒரு யங்ஸ்டர்னு சொல்லலாம், ஒரு சின்ன சிறுமி தான், மேபி ஒரு 15லேருந்து 18 வயசு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோடைய ஒரு இறந்து போன உடம்பு அங்கே கிடந்திருக்கு. அண்ட் அந்த பெண்ணும் பார்த்திங்கன்னா வெறுமனே அவங்களோட இன்னர்ஸ் மட்டும் போட்டபடியாக அங்கே கிடந்துருக்குறாங்க. இதை பார்த்ததும் அந்த விவசாயிக்கு பார்த்திங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. இதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் சொல்கிறாரு. யார் அந்த பொண்ணு, எப்படி அங்கே கிடந்தாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு, அவங்கள யார் இந்த மாதிரி பண்ணா, ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டோட நிறைஞ்ச ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் கேஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இப்போ அந்த க்ரைம் சீனுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸெல்லாம் வந்துடுறாங்க. மற்ற எல்லாம் க்ளீன்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த இடமே பெரிய ஒரு கூட்டம்லாம் சுற்றி கூட ஆரம்பிச்சிருது. சரி யார் இந்த பொண்ணு, என்னடா ஒரு அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தகவல் போய் அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்தோடனே பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. ஐயோ என் பொண்ணு எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டா, ரொம்ப அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்ட்டு இருப்பா, அவளை யார் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகுறாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த பொண்ணு யார் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். அது எந்த ஊருன்றதும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பேசிக்காக இந்த மர்டர் மிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா யூஎஸ்ஸை சார்ந்து அங்கே நடந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான் இந்த ஒரு கேஸ் நம்ம பற்றி பார்த்துட்டு இருக்கு. இந்த கேஸு எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ஃப்ரீஸ்பரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நடந்த ஒரு கேஸ் தான். சரி ஓகே, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுடைய பேர் லாரா சால்மோன். நம்ம லாரான்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, லாரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த மர்ஃப்ரீஸ்பரோ சொன்னா இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஃபாரினில் தான் காமன் இல்லைங்களா, படிச்சுட்டு இருக்கும்போதே ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்களே பார்ட் டைமாக, ஏதோ ஒரு ஸ்டோரில், ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில், ஏதோ ஒரு பீஸா கடையில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்களே, அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு அட் த சேம் டைம் அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா வெறுமனே 18 வயசு தான். மேஜர்னு சொல்லலாமா, அவர் இப்போ தான் மேஜர் ஆனாங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சின்ன வயசு. அப்படி இருக்கும்போது இப்போது அவங்க அம்மா கிட்டே விசாரிக்கிறாங்க. என்னம்மா எப்படி நடந்துச்சு, உங்கள் பொண்ணுக்கு யார் கூட சண்டை இருக்கா, தகராறு இருக்கா, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க அம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எந்த பிரச்சனையும் யாருமே கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ரைம் சீனுக்கு வருவோமே. இப்போ அந்த பொண்ணு கிடந்தாங்கன்னு சொன்னா இல்லைங்களா, வெறுமனே இன்னர்ஸ் மட்டும் போட்டபடியே வேறு என்ன அந்த க்ரைம் சீனில் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க படுத்து கிடந்தாங்க இல்லைங்களா, அவங்களோட கழுத்தில் அவங்களோட ஜாக்கெட் சுத்தப்பட்டிருக்கு. அதாவது இப்படி சும்மா சுற்றி வச்ச மாதிரி சுத்தப்பட்டிருந்திருக்கு. அது கூட சேர்த்தி 2 ஜோடி ஜீன்ஸ் பேண்ட் அங்கே கிடந்திருக்கு. என்ன 2 ஜோடி, ஒன்று இவங்களுடைய ஜீன்ஸ் பேண்ட்டு, லாராவோட ஜீன்ஸ் பேண்ட்டு, இன்னொரு ஜீன்ஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோடைய ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு. அது யாரோடதுன்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்து எக்ஸாமைன் பண்ணும்போது அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் முட்டிக்கு மேலே, அதாவது முட்டி ஜீன்ஸ் பேண்ட் இருக்குன்னா ஜீன்ஸ் பேண்ட்டில் முட்டிக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறையா ரத்த கரைகள்லாம் படிஞ்சிருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்டை அந்த ஃபாரென்சிக் அனுப்பிச்சுட்றாங்க. சரி நீங்கள் போய் இதை ரிசர்ச் என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அந்த க்ரைம் சீனில் இதை தவிர பெருசாக வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் ரத்தமாக கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த நிறையா இந்த ராக்ஸு கல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரத்த கரையாக இருந்திருக்கு. சரி ஓகே, சம்திங் ரொம்ப ப்ரூட்டலாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கன்ஃபார்மே புரியுது. இதை தவிர அங்கே பெருசாக வேறு எந்த ஒரு
தடயங்களும் வந்து கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அனுப்பிச்சதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த பெண்மணி லாரா சால்மன்ற பெண்மணி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, கிட்டத்தட்ட 10 முறைக்கும் மேலே அங்கிருந்த வந்துட்டு அந்த ராக்ஸாலையும் அந்த கல்லாலையும் வந்துட்டு மண்டையில் அடித்து அடித்து வந்துட்டு எவனோ ஒருத்தன் வந்து சாகடிச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க சாகிறதுக்கு ஒரு 24 மணி நேரம் அல்லது ஒரு 48 மணி நேரம், ஒரு 2 நாள் ஒரு நாளுக்குள்ளே வந்துட்டு அவங்க யாரு கூடயோ வந்துட்டு உடல் உறவு வந்துட்டு வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்குறாங்க. சரி, ரைட், ஓகே. அப்போ அந்த ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று அமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ரத்தக்கரையோட, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீன்ஸ் பேண்ட்ல இருந்த அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே லாராவை தான் வந்து சேர்ந்துருக்கு. அது பெருசாக வெளியில் யாரோடதும் வந்துட்டு பிளட் இல்லை, அவங்களோட பிளட் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து யோசிக்கலாம், சரி தான் பேண்ட் கிடச்சிச்சுடா, பேண்ட்லேருந்து ஏதாவது அந்த டிஎன்ஏ சாம்பிள் ஏதாவது கிடச்சுன்னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதை நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா 1980கள் அப்படின்றதுனால பெருசாக அந்த டைமில் இந்த டிஎன்ஏ மேட்சிங் அதெல்லாம் வந்து பெருசாக வந்துட்டு பிரபலம் அடையலை. அதனால வந்துட்டு சரி, அதுவும் வந்து வழி கிடைக்கல. சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த கிரைம் சீனை வச்சு இந்த விஷயங்களை வச்சு போலீஸ்க்கு பெருசாக எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமாக வந்து நடவடிக்கைகள் போகுது. சரி, அந்த அன்னைக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி லாராவை யாரெல்லாம் பார்த்தாங்க, எங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஐ மீன் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியாக லாராவை வந்துட்டு இறக்கிறதுக்கு அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்காங்க. பேசிக்காக அந்த மே 30 இறந்தாங்க இல்லையா. ஸோ அந்த முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா காலையில் வழக்கம் போல் வந்துட்டு அவங்க ஜாபுக்கு போயிருக்காங்க, அந்த கேஷியர் ஜாபுக்கு போயிருக்காங்க. போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பிளான்ஸ் இருந்திருக்கு. ஒரு பிளான் என்னென்னா வந்து அவங்களோட காலேஜுக்கு போயிட்டு ஏதோ வந்து அந்த படிப்பு சம்மந்தமாக ஏதோ ஒன்று பண்ணணுன்ற ஒரு பிளான். இன்னொன்று அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணணுன்ற ஒரு பிளான். ஆனால் ஏன்னு தெரில, இந்த 2 பிளானையுமே அவங்க வந்து எக்ஸிக்யூட்டே வந்து பண்ணலை. இதுவே ஃபஸ்ட் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் இது ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதும் வந்துட்டு போலீஸ்க்கு பெருசாக தெரில. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுது. என்னடா அந்த கேஸ் எங்கே போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்லேயே இருக்குது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன க்ளூ வந்து போலீஸ்க்கு கிடைக்கிது. என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாலேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு பப்பில் நாங்கள் வந்து லாராவை வந்து நைட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது சரி என்ன பார்த்தீங்க, கூட யார் இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, லாரா கூட யாருன்னே தெரியாத மாதிரி, பெருசாக அந்த பையனை நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா, புதுசாக ஒரு பையன் வந்துட்டு லாரா கூட வந்து இருந்தான். அப்படியா, ரைட்டு, சரி, அவனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு அந்த பையனை ட்ரேஸ் பண்ணி போகிறாங்க. அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் பப்பில் வந்து மீட் பண்ணேன், நான் வந்து பழகினதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்க கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நைட் நாங்கள் வந்து பப்பில் பார்த்தோம், பேசினோம், மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்துச்சு. ஆனால் அந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் வந்துட்டு அந்த பொண்ணு பேர் லாரான்றதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுன்ற அளவுக்கு வந்து அந்த பையன் வந்துட்டு பேசுகிறான். அதுக்கப்புறம் சில பல விஷயங்கள் போலீஸ்லாம் பார்க்குறாங்க. சரி, உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சரி இவனா இருக்காதுன்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கடந்தது பார்த்தீங்களா, அந்த பேண்ட்டோட சைஸுக்கும் இந்த பையன் இருக்கிற சைஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் இவன் சொல்கிறதான் வச்சு பார்க்கும்போது சரி, ஓகே, அவன் உண்மையாக சொல்கிறான்ற மாதிரி வந்துட்டு போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இந்த ஆரம்பகட்ட இந்த விசாரணைகளில் வந்துட்டு பெருசாக போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதில் சரி, லாராக்கு யாராவது நிஜமாவே வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் எவனா இருக்கானான்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் வந்துட்டு ஒருத்தனுடைய பேர் அடிபடுது. அவன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ கில்லின்னு வருமே, டேவிட் கில்லி. இந்த டேவிட் கில்லியை போயிட்டு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. தம்பி, நீ தான் லாராவுடைய பாய் ஃப்ரெண்டு, உனக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, நீ ஏதாவது மோட்டிவோட பண்ணியாப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் யூஸ்வலாக சொல்லுவாங்க, எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, எனக்குலாம் ஐ டோன்ட் நோ, எப்படி நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஒரு மாதிரி பயத்திலே வந்து சொல்கிறான். ஏன்னா போலீஸ்லாம் பயம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய கார்டியன் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார், லாரா கொலை நடந்த அந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் வந்து வீட்லேயே தான் இருந்தான், நாங்களும் எல்லாருமே வந்து வீட்லேயே தான் இருந்தோம், நாங்கள் தான் அதுக்கு சாட்சி. ஸோ அவன் எங்கேயுமே போகவே கிடையாது. ஸோ அந்த கொலைக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்துட்டு லாராவோட இறப்பால் எப்படி அவங்க அம்மா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு என்னோடய பையனும் பாதிக்கப்பட்டிருக்கான். ஏன்னா அந்தளவுக்கு லாராவை வந்துட்டு லவ் பண்ணா சார், தயவு செஞ்சு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஒரு மாதிரி வேற ஒரு மூடில் இருக்கோம்னு சொன்னோன்னா போலீஸும் புரிஞ்சுக்கிட்டு சரி, ஃபைன், ஓகே, சாரி சார்ன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க.
இதுவும் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுது. என்னடா அந்த கேஸ் இப்படியே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, லாராவோட அம்மா டெய்லியுமே லாராவுடைய அந்த ஒரு சமாதிக்கு போயிட்டு ரொம்ப வந்து அழுது, எப்படியாச்சு உன்னை யாரு கொன்னா அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிச்சி உன் முன்னாடி நான் வந்துட்டு அவர் அட்லீஸ்ட் உன்னோட இந்த ஒரு கிரேவியார்ட் முன்னாடி நான் வந்து நிப்பாட்டுவேன். அப்போ தான் வந்துட்டு உன்னோட ஆத்மா சாந்தி அடையும்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவ்வளவு டெய்லியும் போய் வந்து அந்த கல்லறை முன்னாடி வந்துட்டு அழுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குழுவாக வந்துட்டு போலீஸ்க்கு ஒரு செம்ம மேட்டர் மாட்டுது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தங்க எதர்ச்சியாக வந்துட்டு போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு ஒருத்த மேலே டவுட் இருக்குது, லாராவை கொன்னது இவனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குன்னு சொன்னோன்னே போலீஸ் உடனே வராங்க. யார் அவன் புடுறான்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறாங்க. அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர், ஜான் டெய்லர். அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது என்னடா உனக்கும் லாராக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்ப்ளைண்ட் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த பெண்மணியை இந்த ஜான் டெய்லர் அப்படின்ற பையன் வந்துட்டு, ஏய் நீ இதுக்கு மேலே ஓவராக பேசுன்னு வச்சுக்குவேன், லாராக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் உனக்கும் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா அந்த திட்டுவோம் அவனை கோவத்தில், அவனை மாதிரி தான் உனக்கு அவன் திட்டுவோம்ல. ஸோ அதை வச்சு நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அதை வச்சு இவனை பிடிச்சி கேட்டிருக்காங்க, தம்பி உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, என்ன லாரா நீ என்ன லாராக்கு உனக்கு என்ன சம்மந்தம், நீ எப்படி லாரா பேரை எழுத்தனலாம் பார்க்கும்போது, லாரா படித்த அதே யூனிவர்சிட்டியில் தான் இவனும் படிச்சிருக்கான். லாரா போன எல்லா கிளாஸ்க்கும் இவனும் போயிருக்கான். இன்ஃபேக்ட் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் கேட்டகரி தான் இந்த பையனும் லாராவும். சரி ரைட்டு இவன் தான் நான் மாட்டினான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்துட்டு இவனும் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு இல்லைங்க எனக்கு தெரியாமல் மழுப்பிட்டு இருந்தவன் கடைசியாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ஒத்துக்கிறான். ஆமாம் நானும் வந்துட்டு லாரா எனக்கு தெரியும், லாராவோட யூனிவர்சிட்டி தான் நானும் படித்தேன்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த டைமில் ஃபைனலாக அந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் கிடச்சி பார்த்தீங்களா அந்த க்ரைம் சீனில், அதில் சில சாம்பிள்லாம் இருக்குல்ல, சரி அதை வச்சு நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பயங்கரமான ஒரு விஷயம் வந்து போலீஸ் கிடைக்கிது. அதாவது லாராவுடைய கார் ஒன்று வந்துட்டு லாரா ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஒரு கடை, அந்த கடைக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. செம மேட்டரா. இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த காரில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கார்லேயும் பெருசாக எந்த ஒரு தடவையுமே இல்லை. ஆனால் அந்த காரோட டயரில் பார்த்தீங்கன்னா லாரா எங்கே வந்து இறந்து கிடந்தாங்களோ அந்த இடத்துல இருக்கிற அந்த மண்ணோடைய சாம்பிள்ஸ்லாம் வந்து அவங்க காரில் அந்த டயர்லேருந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாராவோட காருக்குள்ளே லாராவோட முடி இல்லாமல் இன்னொருத்தனோட முடி வந்துட்டு கிடச்சிருக்கு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம இந்த ஜான் மாட்டுற டைமில் அந்த முடி இது கிடச்சோன்னே சரி ஓகே இவன் தான்டா பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஃபைனலாக ஜானோட முடியிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏவும் அந்த காரில் கிடைச்ச அந்த முடியோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு சிங்க் ஆகி போகுது. தாட்ஸ் இட், கேஸ் க்ளோஸ், இவன் தான் பிடிங்க அப்படின்னு அவங்களால முடிக்க முடியல. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த டைமில் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ முடி 2 மேட்சஸ் பார்த்தீங்களா, அந்த மேட்சான முடி பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் பாப்புலேஷனுக்கு நேச்சுரலாகவே மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் இருந்த அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பிளட்டு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிளட் குரூப் வந்து பி பாசிட்டிவ் அப்படின்னா, ஒருவேளை அந்த க்ரைம் சீனில் அந்த கிடைச்ச பிளட் வந்து பி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ நீ தான் கொலகாரன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு மாதிரி மேம்போக்காக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களால ரொம்ப டீட்டெயிலாக வச்சு அதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேறு சில காரணங்கள்லாம் வச்சு ப்ளஸ் அந்த பேண்ட் சைஸ்லாம் திருப்பி மேட்ச் பண்ணுறாங்க, அதுவும் இவங்க கூட மேட்ச் ஆகலைங்கும் போது இந்த ஜான் என்ன பேருங்க ஜான் டெய்லர் இவனையும் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிட்றாங்க. ஃபைனலாக நிறைய பேர் பார்க்குறாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட கேஸ் வந்துட்டு நிலுவையிலேயே வந்துட்டு போயிட்டுருக்கு. நிறையா தடவை சர்ச் பண்ணுறாங்க, நிறையா இவன் ஆகணும்னு பார்க்குறாங்க, ஆனால் கேஸ் வந்து முடிஞ்ச பாடே கிடையாது. ஃபைனலாக அந்த கேஸ் வந்துட்டு அப்போதைக்கு நிலுவையில் மூடி வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுறாங்க. திருப்பியும் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா 2000 வந்துட்டு திருப்பியும் ரீஓப்பன் செய்யப்படுது. யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் குட்வின். யார் இந்த டான் குட்வின்னா, இவருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக லாராவுடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு தான் இந்த டான் குட்வின் அப்படின்னு சொல்ல வர நம்ம டான்னு பார்ப்போம். ஸோ இந்த டானுக்கும் லாராவுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, லாரா அவங்க யூனிவர்சிட்டியில் படித்தாங்க பார்த்தீங்களா, அப்படி படிக்கும்போது டான் வந்து லாராவுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் வந்து எப்படி லாராவுடைய அம்மா அவங்க கிரேவியாருக்கு டெய்லியும் போயிட்டு உன்னை கொலை பண்ணவனை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சி உன் முன்னாடி நிப்பாட்டுவோமான்னு சொல்லிட்டு பேசினாங்க இல்லைங்களா, அதே மாதிரி டானும் வந்து லாராவுடைய அம்மா கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, லாராவை யார் கொன்னாவோ அவனை நான் கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே இன்ஃபேக்ட் சபதமே போட்டிருக்காரு நம்ம டான். ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் டைம்லேருந்தே டானுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டிங், க்ரைம் சீனை ரிப்போர்ட் பண்ணுறது, போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொண்ட ஒரு நபர். ஸோ அவரு பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் கொஞ்சம் வருஷம் கழித்து
அந்த பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு அந்த போலீஸ் கூட வந்து அந்த கிரைம்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஜாப் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 2000 வருஷத்தில் வந்துட்டு இவர் போலீஸாகவே ஆயிடுறாரு. ஆனதுக்கப்புறம் இவர் கேட்டு வாங்கின முதல் கேஸ் எதுனா லாராவோட டெத் கேஸ். ஸோ அந்த கேஸை கேட்டு வாங்குறாரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் திருப்பியும் எல்லாத்தையும் வந்துட்டு ரீமேப் பண்ணுறாரு. எடு யாரெல்லாம் சந்தேகப்பட்டீங்களோ எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து மேப் போடுறாரு. அந்த டைமில் திடீர்னு வந்துட்டு ஒக்லஹோமாவில் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து 1984 எங்கள் அப்பா யார் தெரியுமா, ஒரு பொண்ணை அடித்து மர்கியா பண்ணவர் தான் எங்கள் டேடின்னு சொல்லிட்டு ஏதோ பேச்சு வாக்கில் சொல்ல போய் அந்த நியூஸ் ஒரு காதுக்கு வந்து அப்போ எங்கள் அப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிச்சி பார்க்கும்போது அவனும் வேற ஆள் தான். பெருசாக அவனும் மேட்ச் ஆகலை. சரி ஓகே, நம்ம திருப்பியும் எல்லா விஷயம் திருப்பி போடுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக திருப்பி செக் பண்ணுறாங்க. அந்த ஜான் டெய்லரை பிடிச்சி செக் பண்ணுறாங்க. அவனோட டிஎன்ஏ சாம்பிளாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு மேட்ச் பண்ணுறாங்க. இப்போ வருஷம் 2000. ஸோ அப்போ தான் பெருசாக அந்த டிஎன்ஏ இதெல்லாம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. ஆனால் இப்போ அக்யூரேட்டாக இருக்குல்ல, ஏன்னா 2000 ஓரளவுக்கு வந்துச்சு டெக்னாலஜிலாம். ஸோ வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஜான் டெய்லரோட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க, மேட்ச் ஆகலை. அப்புறம் அந்த பப்பில் ஒரு பையன் இருந்தால் பார்த்தீங்களா, ஸோ அவனோட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க, மேட்ச் ஆகலை. ஏன்னா எதுவுமே சிக்க மாட்டேங்குது ப்ராப்பராலியாகும் போது தான் இன்னொரு கேஸில் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது எதர்ச்சியாக இதுக்கு ஒரு லீடு கிடைக்குது. என்ன அப்படின்னா, இவங்களோட கார் லாராவுடைய காரை லாரா இறந்த அன்னைக்கு அந்த வெடிக்காத்தால வந்துட்டு ஒருத்தன் ஓட்டிகிட்டு போகிறத வந்துட்டு ஒருத்தவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பதிவாயிருக்கு. என்னடா அது எவன்டா அதுன்னு போய் பார்த்தா லாராவுடைய அந்த ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா, கில்லின்னு சொல்லிட்டு. என்ன பேர், ஃபுல் பேர், அவன் பேர் டேவிட் கில்லி. ஸோ நம்ம அண்ணன் கில்லி மாதிரி வந்துட்டு அவர் தான் வந்து லாராவோட காரை ஓட்டிகிட்டு போயிருக்காரு. எப்பட்றா இவன் தான் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக வீட்லேயே இருந்தான்னு சொல்லி இவங்க அப்பா அம்மாலாம் சொன்னாங்க. இப்போ இவன் தான் காரை ஓட்டிகிட்டு போகிறான் அப்படின்னோடனே இப்போ திருப்பியும் ரூட் மேப் பிடிச்சி கில்லி பக்கமே போகுது. ஸோ இப்போது வந்துட்டு ஆதாரங்கள் அப்படியே இந்த திருப்பதின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கில்லி நோக்கி போகிறாரு. கில்லி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லி ஆல்ரெடி வந்து 2 முறை டிவோர்ஸ் பண்ணி வேறு ஏதோ ஒரு ஊரில் வந்து இருந்துருக்கு. அப்படி அவரை ட்ராக் பண்ணி போனதும் கேட்குறாங்க, எப்பா நீ தானே வந்து இது மாதிரி லாராவை வந்து கொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் தான் அந்த அன்னைக்கு எங்கேயுமே போலியே, நான் வந்து வீட்லேயே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இங்கேயே வந்து சந்தேகம் வந்துடுது. யோ நீ போனதுக்கான ஆதாரமே இருக்கிறாங்க அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இந்த டேவிட் கில்லின்றவன் வந்துட்டு பயங்கர ஒரு என்னது அந்த என்ன சொல்லுவாங்களேப்பா, ரொம்ப வந்து இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யார்ட்டு பொசசிவான ஆள். ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோ யார்ட்டோ பேசினா வந்துட்டு அதனால் வந்துட்டு நீ எப்படி அவங்களோடலாம் பேசலான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பொசசிவாக, ரொம்ப ப்ரொடெக்டிவாக, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசுன்ற மாதிரி ஒரு மனப்பான்மை கொண்டவன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி லாராக்கும் அவனுக்கும் வந்துட்டு பெரிய தகராறுலாம் வரும் போல். ஸோ ஆல்ரெடி ஒரு மாதிரி சிக்கலான ஒரு ஆள் தான் இந்த ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்பார்க் அடிக்குது. இந்த ஆளை ஏன்டா வந்து நீங்கள் முதல்ல ரொம்ப வந்து பயமாக விசாரிக்கலன்னு பார்க்கும்போது தான் அவங்க அப்பா விட்ட கதை, என் பையன் விட்டுருங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அவனேன்ற மாதிரிலாம் விட்டதை வச்சு போலீஸ் நம்பிட்டாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தோண்டி துருவி எல்லாம் பார்க்கும்போது ஃபைனலாக வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த 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 முட்டி கீழே அந்த பேண்ட்டெல்லாம் இருந்துச்சுல்ல, அப்புறம் அந்த முடியெல்லாம் இருந்துச்சுல்ல, இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஃபைனலாக இது எல்லாமே இந்த கில்லி பேரோட மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இதை வச்சு வந்து அந்த கில்லி பேரை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவன் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் ஒத்துக்கிறான். ஆமாங்க சரி நான் தாங்க பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காலத்தில் நீ ஒத்துக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இவனை பிடிச்சி வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆஸ் ப்ராமிஸ்ட் டான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே போய், மா இவன் தாம்மா நம்ம லாராவை கொன்னவன், ஸோ இவனை தான் வந்து நான் வந்து பிடிச்சிருக்கேன், இவனை தான் இப்போ வந்து வாழ்நாள் முழுக்க வந்து சிறை தண்டனை நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு சொல்கிறது அவங்களும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்க பொண்ணுக்கு, உன்னை யார் கொன்னாவோ அவனை நான் வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து இங்கே சரியாயிடுச்சு. பேசிக்காக வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் வாஸ் ஒன்ஸ் மேட், அது வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறது ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு லாராவுடைய அந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. ஸோ ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.